எப்ப வேணா மாறுவா. கூற்றமாவும் மாறுவா, பிணையாவும் மாறுவா. அந்த கண்ணை வச்சு மானையும் குறிப்பிடுறாங்க, கூற்றத்தையும் குறிப்பிடுறாங்க. எவ்வளவு பாருங்களேன், எவ்வளவு முரணா இருக்கு பாருங்க. கூற்றம்னா என்ன? ஆமா, பெண் மான்னா மருட்சியோட இருக்கும். அவளோட பார்வை வந்து எப்படி இருக்கு? அவ்வளவு உயிரெடுக்கிற பார்வையா இருக்கு. அப்படியும் இருக்கு, அப்படி குளிர்ந்த பார்வையாவும் இருக்கு. பெண்ணோட பார்வை மருட்சி கொள்ளும் மானோட பார்வையாவும் இருக்கு. சிலப்பதிகாரத்துல ஒரு இடத்துல வந்து இளங்கோவடிகள் கையாண்டு இருப்பாரு. அந்த இடத்துல இந்த வரிப்பாடல்கள்னு ஒண்ணு இருக்கும். அந்த வரிப்பாடல்கள் என்ன? ஆற்று வரி, சார்த்து வரி, திணைநிலை வரி. கண்ணுல இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாது. கண், காது, மூக்கு, வாய், மெய், மத்தது எல்லாமே காதுல வந்து அதுக்கு பேர் என்னன்னா நின்று பற்று உறுப்பும் சொல்லுவாங்க. நீ மை போட்டு தடவி என்ன பிடிக்கலையா, மை போட்டு வசியம் பிடிக்கலையா, மருட்சி பார்வை அதுலதான் பிடிச்சியா கேக்குறாரு. இங்க என்ன கொண்டு வராரு பாருங்க. வணக்கம். திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய இப்படி ஒரு தீயா கவிதை புத்தகத்திலேருந்து வார வாரம் ஒரு கவிதையை பார்த்துட்ருக்கோம். நம்ம கூட விருந்தினராக இணைஞ்சிருக்கவங்க திரு தேவகுமாரி சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன கவிதை பார்க்க போகிறோம் தேவா? தனையணங்குறுத்தல். குறள் எண் 1850. 3 இல்லையா? ஆமாம் ஆமாம். கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமின் மூன்றும் உடைத்து. குறள் எண் 1085. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமின் மூன்றும் உடைத்து. இதற்கு கலைஞர் கருணாநிதி உரை சொல்லியிருக்காங்க. உயிர் பறிக்கும் கூற்றமோ, உறவாடும் விழியோ, மருட்சி கொள்ளும் பெண் மானோ, இளம் பெண்ணின் பார்வை இந்த 3 கேள்விகளையும் எழுப்புகிறது. இதில் உயிர் பறிக்கும் கூற்றமோ, சரி யமனான்னு கேட்டாங்க. கூற்றம்னா யமன் இல்லையா? உறவாடும் விழியோ கண்ணான்னு கேட்டாங்க. மருட்சி கொள்ளும் பெண் மானோ, கூற்றத்துக்கு இணையான வேறு வேறு சொல் கேட்கணுமா? இது வந்து அவ்வளோ கொடுமையானதா நம்ம கண்ணெல்லாம்? அதான் பெண் மானையும் குறிப்பிடுறாங்க, கூற்றத்தையும் குறிப்பிடுறாங்க. எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ முரணா இருக்கு பாருங்க. பெண்ணை வந்து கூற்றத்துக்கும், கூற்றம்னா என்ன? ஆமா, பெண் மான்னா மருட்சியோட இருக்கும் இல்லையா? ஆனா அந்த கண்ணை வந்து ரெண்டுத்துக்கும் அவளோட பார்வை வந்து எப்படி இருக்கு? அவ்வளவு உயிரெடுக்கிற பார்வை அப்படியும் இருக்கு, அப்படி குளிர்ந்த பார்வையாவும் இருக்கு. பெண்ணோட பார்வை மருட்சி கொள்ளும் மானோட பார்வையாவும் இருக்கு. ஆமா. 3 ஈ, கொசு, யானை, பூனை, குரங்கு, மனிதன் என்று எல்லா உயிரினங்களுக்கும் தான் கண் இருக்கிறது. ஆனால் இவள் கண் மட்டும் என்ன இப்படி இருக்கிறது? அது எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்துச்சுடா அப்படி சொல்லுவாங்க. பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு எப்படா இருந்தா அப்படி இருந்தாடா, அந்த அப்படிக்கு இப்படிக்கெல்லாம் அர்த்தமே சொல்ல முடியாது. அதனால ஐயாவே இப்படி யூஸ் பண்ணிட்டாரு. என்ன பார்வை இந்த பார்வை? என்ன பார்வை உந்தன் பார்வை. அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. கூற்றம் கண் பிணை. யமன் கண், பிணைனா மான் இல்லையா? இதில் எது இது? பிணைனா மேலும் பெண்மான். இதுல எது இது அப்படின்னு கேக்குறாரு. மா, பலா, வாழை, முக்கனி. சரி, இயல், இசை, நாடகம், முத்தமிழ் இதெல்லாம் வந்துருச்சு. கயல், வில், புலி, முக்கொடி நம்மளுடைய ரிலேட்டடா. கூற்றம் கண் பிணை. 1 3 1 மூன்றுமே ஒன்றா? இது என்னது? இது குழப்பற மாதிரி. ஆமா, அதுதான் இந்த பிரெஞ்சு கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, அலெக்சாண்டரோட கதை வந்து 3 Musketeers, ஆல் ஃபார் ஒன் ஃபார் ஆல். ஆமா, அந்த இது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? தமிழ்லயே அத்தனை கொடுத்துட்டாரு ஐயா. ஆமா, நம்ம இங்கிலீஷ்லாம் தேடி பிடிக்க வேண்டியதே இல்லை. முக்கணி இருக்கு, முத்தமிழ் இருக்கு, மூவரசு கொடிகள் இருக்கு. இதுல எது அப்படின்னு கேட்டாரு. ஆமா, சொக்கநாதா இது எது? இவள் எவள் அப்படின்னு கேட்கிறாரு. கூற்றம் உற்று பார்த்து உயிரை உறிஞ்சும் கூற்றம் போல குறி வைக்கிறது. கூற்று வகையில் இவள் நேர் கூற்றா அயல் கூற்றா?
இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சது இலக்கணம் வரும் இல்லையா? நேர்கூற்றா, அயற்கூற்றா. ஆமா. டைரக்ட் என்ன சொல்லுவோம்? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஆமா. நேரில் வந்து தாக்குவதால் நேர்கூற்றோ, முன்பின் பார்க்காததால் அயல்கூற்றோ. அப்ப டைரக்டா வந்து பேசினாதான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சா, இல்லன்னா இன்டைரக்ட் தானா? அந்த இடத்துல இந்த கூற்றம் அப்படின்னு சொல்ற இடத்துல சிலப்பதிகாரத்துல ஒரு இடத்துல வந்து இளங்கோவடிகள் கையாண்டு இருப்பாரு. எப்படின்னா, கூற்றம்னா நம்ம பேய் தானே இல்லையா, அணங்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அந்த இடத்துல இந்த வரிப்பாடல்கள்னு ஒன்று இருக்கும். புகார் காண்டத்துல வரிப்பாடல்கள் ஒரு 7 வரிப்பாடல்கள் இருக்கும். அந்த வரிப்பாடல்கள் என்ன? ஆற்று வரி, சார்த்து வரி, திணைநிலை வரி, மயங்கு வரி, திணைப்படைப்பு வரி, முகமில் வரி மற்றும் படைப்பு வரி. இது 7 வரிப்பாடல்கள் இருக்கும். அதுல வந்துட்டு முக்கியமா அந்த கோவலனும் மாதவியும் 2 பேரும் இந்த கடற்கரையில் உட்காந்துட்டு யாழை மீட்டிக்கிட்டு பாடுவாங்க. அப்போ தான் இவங்க 2 பேத்துக்குமே சண்டை வந்ததுன்னு ஆகும். சண்டையும் வரும். ஒருத்தர் கோச்சிக்கிட்டு அவர் போயிடுவார். யாரை நினைச்சு பாடுனேன்னு அதே சந்தேகம், அதே அந்த அவசர புத்தியில அவர் விட்டுட்டு போவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து இவளை டீஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பெண்ணை, கடற்கரையில் ஒரு பெண்ணை பார்த்த மாதிரி அவள் பாடிக்கிட்டே வருவார். அப்போ வந்து அவள் வந்து சரி நம்மளை விட்டுட்டு வேற யாரோ பாடுறாரேன்னு இவர் தான் ஆரம்பித்து வைப்பார். ஆரம்பித்து வச்சு அப்படி பாடுவார். அந்த பாட்டை நம்ம பார்க்கலாம். அது என்ன வரும்னா, புன்னை நீழல் புலவு திரைவாய் அன்னம் நடப்ப நடப்பால் செங்கன், அன்னம் நடப்ப நடப்பால் செங்கன் கொன்னே வைய கூற்றம் கூற்றம். அது என்னன்னா, இந்த புகார் நகரத்துல வந்து கடற்கரை ஓரத்துல இருக்கிறது வந்து இந்த மீன் ஆற்றம் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அங்க எல்லாரும் மீனவர்களாக தானே இருக்கான், மீன் பிடிக்கிற தொழில் தானே பண்ணுவாங்க. அந்த அலை வந்து அந்த நீர் வந்து மீன் ஆற்றத்தோட அலை அடிக்குதான். அந்த வழியா ஒரு அன்னப்பறவை நடந்து போகுதான். அந்த அன்னப்பறவை மாதிரியே இந்த பெண்ணும் நடந்து போறாளாம். ஆடி அசைஞ்சு நடந்து போறாளாம். நடையும் அப்படி இருக்கான். இந்த புன்னை மரம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இன்டர் பண்ணிட்டேன். புன்னை மரம்ங்கிறது வந்து எல்லா நிலத்துக்கும் இயல்புடையதா இருந்திருக்கு இல்லையா? நெய்தல் நிலத்துல இது வந்து புன்னை மரம்னாலே நெய்தல் நிலம். அப்படியா? ஆமா. இன்னும் 2, அதாவது எல்லா புலவர்களும் பாடியிருக்காங்க. அதனால நான் எல்லா நிலமும் சொந்தம் கொண்டாடிட்டாங்க. இல்ல, கிடையவே கிடையாது. புன்னை மரம் வந்து நெய்தல் நிலத்துக்கு மட்டுமே சொந்தமானது. மோஸ்ட் ஆஃப் நெய்தல் நில பாடல்கள் எல்லாம், குறுந்தொகை பாடல்கள், அகநானூறு பாடல்கள் எல்லாத்துலயுமே அந்த புன்னை மரம் வரும். ஒரு புன்னை மரத்துக்கு ஒரு கதை இருக்கும் தெரியுமா? சொந்த தங்கையாவே நினைச்சிருப்பாங்க. அந்த மர நிழல்ல தலைவனும் தலைவியும் இருப்பாங்க. அப்போ அவ வந்து அவளே குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்த்திருப்பா அந்த மரத்தை. அப்போ வந்து அவ சொல்லுவா, என் தங்கச்சி முன்னாடி இல்ல என் தங்கச்சி மாதிரி அவ முன்னாடி நீ வந்து என்னை வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு அந்த மரத்தையும் நம்ம வந்து ஒரு உயிருள்ள பொருளா, நம்ம வீட்டு உறுப்பினரா, நம்ம முன்னோர்கள் ரேஷன் கார்டுல பேர் மட்டும்தான், அதுதான் இல்ல. அப்போ இப்ப இருந்தா சேர்த்துக்க முடியாது. அப்போ ஒருவேளை சேர்த்துக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. அந்த நடந்து போற பொண்ணு வந்து பாக்குறாளாம். அந்த பொண்ணு மெல்லிய நடை நடந்து அந்த பையனை பார்க்குறாளாம். பார்க்குறப்ப மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூற்றம்ன்றது வேற ஏதோ போல இருக்கு, வேற எந்த உருவத்திலையோ வரும், எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது, பயங்கர கெஸ்ஸிங்ல இருக்கு. ஆனா இவனுக்கு கூற்றம்னா அவ திரும்பி ஒரு பார்வை பார்த்து அவளை முறைச்சா பாத்தீங்களா, அதுதான் கூற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வள்ளுவர் கரெக்டா கேக்குறாரு போல. ஆமா, என்ன மானா இல்ல வந்து கூற்றமா என்ன அப்படின்னு. எதனால ஒரு பெண்ணோட பார்வையை இவ்வளவு கம்பேர் பண்றாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி, அப்படி ஒரு பார்வையா? ஆமா, அப்படி பார்வை. அதாவது இது வந்து உயிரை எடுக்கிற என்ன உயிர் எடுக்கிற பார்வை அவளோட பார்வை. கூற்றம்னா உயிர் எடுக்கிறது இல்லையா, அந்த அணங்கு ஆமா யமன் சொல்லலாம் இல்லையா. அது போல என்ன உயிர் எடுக்கிற பார்வை அவளோட பார்வை தான், கூற்ற பார்வை இவளோட தான். அதனால அவ தான் கூற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரி வரும். அந்த பாடல் வரி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது கூற்றம் சொன்ன உடனே. கண்ணி போட்டு இழுத்தாலும் புருவத்திற்கு கீழ் இருப்பதால் இதை கண் என்று கணிக்கலாமா? கண்ணி போட்டு இழுத்தாலும் அது கண் தான். ஆமா. விழிகள் இமைகள் வேறுபாடு எதுவும் இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. இங்க பாரதியாரை கொண்டு வந்துட்டார். அது சரி, எதுவுமே கூறாமல் மௌனமாய் கொன்றாலும் அது கூற்றுதான். ஆமா, ஒண்ணுமே பார்க்காம நீ மௌனத்திலேயே என்ன கொல்றேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதானே. அது மௌனத்தாலேயே ஒரு பார்வை பாப்பால. கூற்றுனா இந்த இடத்துல கூற்றுனா சொல்றது, ஒரு பொருளை பொதிஞ்சு
ஒரு பொருளோட சொல்றது இல்லையா. கூற்றுனா ஏதாவது ஒரு சொல்றது தானே கூற்று. அந்த இடத்துல ஒரு காரணம் இருக்கு இல்லையா. பேசாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காவ, அதுதான் அந்த இடத்துல கூற்றுன்னு சொல்றாரு. அத இந்த இடத்துல ஒரு பாட்டு, மௌனமே பார்வையா ஒரு பாடுதல் பாட வேண்டும், அந்த பாட்டு ஞாபகம். ஆமா, யாரது கன் பார்ட்டி என்று பின்னூட்டம் போட்டது. இங்க பாருங்களேன், சங்க இலக்கியம் குற்றம் பிணைமான் மருங்கு விழின்னு பேசி எப்படி பேசிட்டு இருந்தோம், டக்குனே வந்து பின்னூட்டத்துக்கு வந்துட்டாரு. அப்பா நீ எங்கேயும் வானுலகத்துல பறக்கலப்பா, நீ வந்து தரையில நடக்கிற அப்படிங்கிற மாதிரி கன் பார்ட்டியை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. யார் அது போட்டது அப்படின்னு கேக்குறவாரு இருக்கு வடிவேலு பாணியில. கண் அடுத்து ஒரு நொடித்துளி பதுங்கு குழியில் பதுங்கி பிழைத்து நிமிர்ந்து பார்த்தால் அது பார்க்கிறது. ஓகேயா, பதுங்கி பொழைச்சிட்டேன், கண்ணுல இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாது. பார்க்க கண் போலவே இருக்கிறதா. கண்ணி போட்டு இழுத்தாலும் புருவத்திற்கு கீழ் இருப்பதால் இதை கண் என்று கணிக்கலாமா. கண்ணி போட்டு இழுக்கிறதால இது புருவத்துக்கு கீழே இருக்கிறதுனால கண் கணிக்கலாமா, அவ்வளவுதான். விழிகள் இமைகள் வேறுபாடு எதுவும் இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கண், காது, மூக்கு, வாய், மெய் இல்லையா, இது 5 உறுப்புகள் இருக்கு இல்லையா. மற்றது எல்லாமே காதுல வந்து அதுக்கு பேர் என்னன்னா நின்று பற்று உறுப்புன்னு சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவாங்கன்னா நம்ம ராணிமா அடிக்கடி நம்ம அவையில சொல்லி கேட்டிருக்கோம். இதுக்கு கண்ணுக்கு சொல்றப்போ இது அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. அதாவது தோலை தொட்டாதான் உணர்வோம் இல்லையா, காதுல வந்து கேட்டாதான் உணர்வோம், மூக்கு வந்து மூக்கு கிட்ட வந்து சுவாசிச்சாதான் கிட்ட வந்து அப்பதான் வாசனை, வாயினா நாக்கு எப்படின்னா உள்ள போட்டாதான் ருசி பார்க்க முடியும். இது எல்லாமே நின்று பற்று உறுப்பு, வந்து நின்று பற்றும் உறுப்பு. ஆனா கண் மட்டும்தான் சென்று பற்று உறுப்பு, போய் பிடிக்கும். ஆமா, இருக்கிற இடத்துலயே பிடிச்சிரும், சென்று பற்றும் உறுப்பு. இது எனக்கு ஞாபகத்தை வந்தது, கண்ணுன்னு உடனே அம்மா சொல்றது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இது அவ்வளவு அழகான விளக்கம் இல்லையா. அது வந்து இந்த இடத்துல கண்ணுக்கு நம்ம சிறப்பு இதை சொல்லணும்னா இதைதான் நம்ம சொல்லணும். இந்த ஊர்ல காசிப் பேசுவாங்கல்ல, ஆமா, வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு ரோட்ல போறவங்க பாரு இந்த பொண்ணு இந்த பையனு ஏதோ போல இருக்கு, அவங்க கணிச்சிருவாங்க, கெஸ் பண்ணுவாங்க. அது நின்று பற்றும் உறுப்பு இல்ல போல இருக்கு, ஆமா, இது சென்று பற்றும் உறுப்பு. ஆமா, விழிகள் இமைகள் வேறுபாடு எதுவும் இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. இங்க பாரதியார் கொண்டு வந்தாரு. சரி, இப்ப வந்து கூற்றம் கண் முடிஞ்சிருச்சு, கூற்றம் முடிஞ்சிருச்சு, கண் முடிஞ்சிருச்சு. மான், ஆமா, அதே கண்களா இவை, அந்த கண்ணு தானே இதுவும். இல்லை, நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை அப்படின்னு அங்க ஒரு ஸ்கிரீனை கொண்டு வந்துடுறாரு. ஆமா, அது மை இல்லையா மருட்சியா. ஆமா, மானனோடே மருட்சியான பார்வையை கொண்டு வந்துடுறாரு. நீ மை போட்டு தடவி என்ன பிடிக்கலையா, மை போட்டு வசியம் பண்ணி என்ன பிடிக்கலையா, மருட்சி பார்வை அதுலதான் பிடிச்சியான்னு கேக்குறாரு. இங்க என்ன கொண்டு வராரு பாருங்க, வேற ஒரு உருவகத்தை கொண்டு வந்து. ஆமா, இவளை பெண் என்பது கற்பனையா, மான் என்பதே நடைமுறையா. இவள் பிணை நோக்குமானா, நான் பிணை கைதி தானா. எவ்வளவு அழகா இருக்குல்ல இது. இந்த பிணை நோக்குமான் அப்படிங்கும்போது சீரா புராணத்துல பிணை மான் நின்ற படலம்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு படலம் எழுதியிருக்காரு உமறு புலவர் அப்படின்னு நான் பார்த்தேன். பிணை நோக்கு மானா அப்படின்னா என்ன, பிணைமான் அப்படின்னாலே பெண்மான் தான் குறிப்பிடும். அந்த மருட்சியான பார்வை தான் பிணை நோக்கு மானா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பிணை நோக்குமான் பார்த்த பார்வையில நான் பிணை கைதி அப்படிங்கிறாரு. அது சரி, மேற்கு தொடர்ச்சி மலை மேலமாசி வீதிக்கு அவ்வளவு பக்கமா சொல்லவே இல்லை. இல்ல, எனக்கு இந்த இடத்துல என்னன்னா அணங்கு எங்க இருக்கும், அந்த மலை மேலதான் இருக்கும். மானுன்றதும் அந்த மலை பகுதியில இருக்கும். அத மேற்கு தொடர்ச்சி மலைனா மலையில இருக்கும். இந்த மேலமாசி வீதியிலதான் அந்த பொண்ணு இருக்கா. அப்ப நான் அதான் கேக்குறேன், அது சரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேலமாசி வீதிக்கும் அவ்வளவு பக்கமா இருக்கு, சொல்லவே இல்லை. மதுரையில இருக்கு மேலமாசி. ஆமா, இவர் என்னன்னாலும் தான் ஊரை கொண்டு வந்துடுறாரு. அவர் கண்டிப்பா நான் பிறந்த ஊரை நான் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு அவரோட லாங்குவேஜும் அப்படி இருக்கும். அவர் இடையில மதுரைக்கு வந்தும் போயிடுறாரு. மேற்கு தொடர்ச்சி மலை மேலமாசி வீதிக்கு அவ்வளவு பக்கமா சொல்லவே இல்லை. தீரா காதலன் திருவள்ளுவன் கையில் ஒரு குன்றிமணி அளவும்
குழப்பம் இல்லாத துல்லிய துலாக்கோல். குன்றிமணி அளவு கூட அங்கேயும் இங்கேயும் போகாது, அவ்வளவு துல்லியமான துலாக்கோல் இருக்கு அவள் கையில. அவள் நோக்கம் இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாரு. தீரா காதலன் திருவள்ளுவர். அவர் சும்மா எல்லாம் பேசலப்பா, அவர் தீரா காதலன். அதனால அவரோட அவருக்கு எந்த குழப்பமும் இல்ல, நமக்கு தான் குழப்பம். அது நமக்குன்னா சாதாரண மக்களுக்கு தான் குழப்பம். அவர் தெளிவா இருக்காரு, நம்மளையும் தெளிவாக்குறாரு. ஆமா. அவள் நோக்கம் கூற்றம் கண் பிணை என்ற மூன்றும் குழைத்த மாயக்கலவை. அவளுக்கு மூணுமே குழைச்ச மாயக்கலவை. அது நேரத்துக்கு தகுந்தா போல பயன்படுத்திப்பாளோ. அதேதான், அதான் அவளோட நோக்கம். எப்ப வேணா மாறுவா, கூற்றமாவும் மாறுவா, பிணையாவும் மாறுவா, அந்த கண்ணை வச்சு மைக்கு போடுறது பண்ணுவா. யாருப்பா அது 3 in 1 சொல்றது, கிளம்பி வீட்டுக்கு போங்கப்பா. யாருப்பா அது 3 in 1 சொல்றது, கிளம்பி வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு. இது என்னது இது, அதெல்லாம் ஷோ எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்பு அப்படின்னு வடிவேலு துண்டை உதறி விட்டு கிளப்பி விடுறாரு. அவ்வளவுதான். அதை வந்து நாம அந்த காதலை, அவர் சொல்ற அந்த பார்வையை, அந்த தமிழை, அந்த வள்ளுவத்தை ரசிச்சோன்னா போறோம். வேற என்ன வேணும் நமக்கு அப்படிங்கறதான் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது. திரும்ப அந்த குறளை சொல்லணும். தகை அணங்குறுத்தல் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமும் மூன்றும் உடைத்து. நோக்கமே 3 சேர்த்துதான் அப்படின்னு. அப்ப 3 in 1 சொல்றதுல தவறே இல்லை அப்படின்னு தான் தோணுது. நன்றி. இன்னொரு கவிதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.